வணக்கம். ஒரு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் ஜெனிஃபர் ஆனந்தகிருஷ்ணன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நெல்லை ரயிலில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் பாஜக மாநில பொருளாளர் SR சேகரிடம் கோவையில் விசாரணைக்கு ஆஜராக அவகாசம் கேட்டுள்ள பாஜக அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம். விசாரணை என்ற பெயரில் பாஜக மீது களங்கம் கற்பிக்க முயற்சி என SR சேகர் குற்றச்சாட்டு. 10 நாட்கள் அவகாசம் வழங்கிவிட்டு விசாரணைக்கு வந்தது ஏன் என கேள்வி. சிலந்தை ஆற்றின் குறுக்கே அணை கட்ட அனுமதி பெறப்பட்டதா என கேரள அரசுக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் கேள்வி. என்ன பாதிப்பு ஏற்படும் என தமிழ்நாடு அரசு விளக்கம் அளிக்கவும் உத்தரவு. கடன் வாங்கிய 3.5 லட்சம் கோடியில் புதிய பேருந்துகளை வாங்க நிதி ஒதுக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். ட்விட்டரில் ராகுல் காந்தியை புகழ்ந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு. பார்த்து வியந்து ரசித்த இளம் தலைவர் என வீடியோவை பகிர்ந்து புகழாரம். அண்மை செய்தி. வாக்குகளை பெற மக்களை அவதூறு செய்வதை பிரதமர் மோடி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் மீதும் தமிழக மக்கள் மீதும் பிரதமருக்கு இருக்கும் காழ்ப்புணர்ச்சியின் வெளிப்பாடே இந்த இரட்டை வேடம் என்றும் அவர் கூறியிருக்கிறார். பிரதமர் மோடிக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். அபினேஷ், இது குறித்த விளக்கங்கள். குவைத்தில் கைதான ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 4 மீனவர்களை மீட்கும் வேண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு கடிதத்தை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாக்குகளை பெற அவதூறு கருத்துக்களை பரப்ப வேண்டாம். தமிழ்நாட்டின் மீதும் தமிழக மக்கள் மீதும் பிரதமருக்கு இருக்கும் காழ்ப்புணர்ச்சியின் வெளிப்பாடு இது என முதல்வர் மு க ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். வாக்குகளை பெற மக்களை அவதூறு செய்வதை பிரதமர் மோடி நிறுத்திக் கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கிறார். ஒடிஷாவில் நடந்த பரப்புரையில் பிரதமர் மோடி தமிழகத்திற்கு எதிராக சில கருத்துக்களை தெரிவித்தது தொடர்ந்து பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது. இந்நிலையில் வெறுப்பு பேச்சுகளின் மூலம் மக்களிடையே பகை உணர்வை தூண்டுகிறார் பிரதமர் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். பேசுவோம். அபினேஷ், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லலாம். தமிழ்நாட்டின் மீதும் தமிழ்நாட்டு மக்களின் மீதும் பிரதமர் மோடிக்கு இருக்கும் காழ்ப்பின் வெளிப்படை என்பதுதான் அவருடைய இரட்டை விடம் வெளிப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு அறிக்கையை தெரிவித்திருக்கிறார். வாக்குக்காக எனது மக்களை அவதூறு செய்வதை பிரதமர் மோடி நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக உத்தரப்பிரதேச மக்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் தென்னிந்தியர்கள் பேசுவதை தமிழ்நாட்டு மக்கள் மீதும் அபாண்டமான ஒரு பழியை சுமத்தியிருந்தார். மதம், மொழி, இனம் மற்றும் மாநிலத்தின் பெயரால் இன்னொரு தரப்பு மக்களை தூண்டிவிடும் செயல் ஆபத்தானது என்று எனது கண்டனத்தை அப்போதே நான் தெரிவித்திருந்தேன். சகோதரத்துவத்தை வளர்க்க வேண்டிய அரசியல் தலைவரே பகையுணர்வை தூண்டுவது என்பது தவறு என்றும் அப்போது கூறியிருந்தேன். ஆனாலும் தமிழ்நாட்டு மக்களை மோசமானவர்களாக இழித்தும் பழித்தும் பேசும் வழக்கத்தை பிரதமர் மோடி நிறுத்திக் கொள்ளவில்லை. ஒடிசா மாநிலத்தில் தேர்தல் பரப்புரையில் பேசிய பிரதமர் மோடி புகழ்பெற்ற ஜெகநாதர் ஆலயத்தின் பொக்கிஷ அறையின் தொலைந்து போன சாவிகள் தமிழ்நாட்டில் இருப்பதாக பேசியிருக்கிறார். இது கோடிக்கணக்கான மக்களால் வணங்கப்படும் பூரி ஜெகநாதரை அவமதிப்பதோடு ஒடிசா மாநிலத்தோடு நல்லுறவும் நேசமும் கொண்ட தமிழ்நாட்டு மக்களை அவமதிப்பதும் புண்படுத்துவதாகும் எனவும் முதலமைச்சர் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். ஆலயத்தின் பொக்கிஷத்தை களவாடும் திருடர்கள் என்ற பழியை தமிழ்நாடு மக்கள் மீது பிரதமர் மோடி சுமத்தலாமா என கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அவர்,
தமிழ்நாட்டு மக்களை நேர்மையற்றவர்கள் என்று கூறுவது தமிழ்நாட்டை அவமதிப்பது அல்லவா எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழர்கள் மீது மோடிக்கு இத்தனை காழ்ப்பும் வெறுப்பும் ஏன் எனவும், தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ் மொழியை உயர்வாக போற்றுவதாக பேசுவதும், தமிழர்களை போன்று அறிவாளிகள் இல்லை என்று பாராட்டுவதும், அதே நேரத்தில் ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேசம், ஒடிசா போன்ற மாநிலங்களில் வாக்கு சேகரிக்கும் போது தமிழ்நாட்டு மக்களை திருடர்களைப் போலவும் வெறுப்பு மிகுந்தவர்களாக அந்த மாநிலங்களுக்கு எதிரானவர்களாகவும் பேசுவது என்பது இரட்டை வேடம். இதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். வாக்குக்காக தமிழ்நாட்டையும் தமிழர்களையும் அவதூறு செய்வதை பிரதமர் இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ். இனி தொடர்ந்து தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. கள்ளக்குறிச்சி, திருச்சி, நெல்லை உள்ளிட்ட 20 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். யூடியூபர் இர்ஃபான் மீது நடவடிக்கை எடுக்க சுகாதாரத்துறை முடிவு. கருவில் உள்ள தனது குழந்தையின் பாலினத்தை கூறி வீடியோ வெளியிட்டதால் நோட்டீஸ் அனுப்ப திட்டம். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி போலீஸ் குடியிருப்பில் 2 நாட்டு வெடிகுண்டுகள் வெடித்ததாக தகவல். படுகாயமடைந்த காவலருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை. கோவை சாய்பாபா காலனியில் மருத்துவர்களின் வீட்டில் தேசிய புலனாய்வு அமைப்பு சோதனை. பெங்களூரு குண்டுவெடிப்பு தொடர்பாக ஆய்வு நடப்பதாக தகவல். ஓசூரில் பெய்த கனமழையால் ரயில்வே சுரங்கப்பாதையில் தேங்கிய நீர். 2 அடி உயரத்துக்கு தேங்கிய நீரால் வாகன ஓட்டிகள் அவதி. திண்டுக்கல்லில் பரமேஸ்வர் அம்மாள் கோயில் திருக்கல்யாண விழாவிற்கு இஸ்லாமியர்கள் சீர்வரிசை. மத நல்லிணக்க விழாவாக நடத்த கோயில் திருவிழா. அதிகாரிகளின் ஆய்வுக்கு பயந்து சிவகாசியில் மூடப்பட்ட 400க்கும் அதிகமான பட்டாசு ஆலைகள். தீபாவளி பட்டாசு உற்பத்தி பாதிக்கப்படும் என உரிமையாளர்கள் கவலை. மதுரை கலைஞர் நூலகத்தில் மழைநீரால் பார்வையாளர்களுக்கு அனுமதி மறுக்கவில்லை என நூலக நிர்வாகம் விளக்கம். தொட்டியிலிருந்து பொங்கி வெளியேறிய நீர் அகற்றப்பட்டதாகவும் அறிவிப்பு. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 30வது கூட்டம் டெல்லியில் இன்று நடக்கிறது. தமிழ்நாட்டிற்கு உரிய காவிரி நீரை திறந்துவிட கர்நாடகாவிற்கு உத்தரவு பிறப்பிக்கப்படுமா என எதிர்பார்ப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 54,880க்கு விற்பனை. வெள்ளி விலையும் ஒரே நாளில் கிலோவுக்கு 2000 ரூபாய் சரிந்தது. கொடைக்கானலில் இன்று நடைபெறவிருந்த படகு போட்டி வரும் 25ஆம் தேதிக்கு மாற்றம். தொடர் மழையை அடுத்து முடிவு. சிலந்தை ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதற்கு கேரள அரசு உரிய அனுமதி பெற்றதா என்று கேள்வி எழுப்பிய தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் இதனால் என்ன பாதிப்பு ஏற்படும் என்று தமிழ்நாடு அரசு விளக்கம் அளிக்க உத்தரவிட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள அமராவதி அணை மூலம் சுமார் 55,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. மேலும் நூற்றுக்கணக்கான கிராமங்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் அமராவதி ஆறு உள்ளது. இதற்கு கேரளாவில் உற்பத்தியாகும் பாம்பாறு, தேனாறு, சிலந்தி ஆறு ஆகியவை நீர் ஆதாரமாக உள்ள நிலையில் இடுக்கி மாவட்டம் வாட்டவடா என்ற இடத்தில் சிலந்தை ஆற்றின் குறுக்கே கேரளா அரசு தடுப்பணை கட்டுவதற்கு தமிழக விவசாயிகள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்நிலையில் ஊடகங்களில் வெளியான செய்திகளின் அடிப்படையில் தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து விசாரித்தது. அப்போது சிலந்தை ஆற்றின் குறுக்கே தடுப்பணை கட்டுவதற்கு சுற்றுச்சூழல் துறை மற்றும் தேசிய வன விலங்குகள் வாரியத்திடம் கேரளா அரசு உரிய அனுமதி பெற்றதா என்று தீர்ப்பாயம் கேள்வி எழுப்பியது.
உரிய அனுமதி பெறவில்லை என்றால் அணை கட்டுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டது. மேலும் அணை கட்டுவதால் தமிழ்நாட்டிற்கு என்ன பாதிப்பு ஏற்படும் என தமிழக அரசு பதில் அளிக்க ஆணையிட்டு வழக்கு விசாரணை வெள்ளிக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டது.